வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க, பீட்ரூட் சூப்பு தாங்க. பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பு பண்ண போகிறேங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சூப்பாக வச்சு கொடுங்க. 1/4 கிலோ பீட்ரூட்டு தோல் எடுத்து சின்ன சின்ன துண்டாக போட்டு வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. அது கூட ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு அதே மாதிரி துண்டு போட்டு வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. ஒரு பாதி லெமனு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, புதினா தேவையான அளவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப் வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. பீட்ரூட் சூப் செய்ய தேவையான பொருள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட்டை இந்த 1/4 கிலோ பீட்ரூட்டை குக்கரில் போட்டுடலாங்க. அது கூடவே இந்த உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 3 விசில் போதுங்க, அதிலே வெந்துடும். அது 3 விசில் தேவையான உப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாங்க. 3 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. பீட்ரூட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சிங்க. பாருங்க, அப்போ கத்தி இப்படி குத்தும் போது இது நல்லா வந்துச்சு. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோங்க. நல்லா ஆற வச்சிடலாம். பீட்ரூட் ஆறுறதுக்குள்ளே தாளிப்புக்கு இந்த பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. காஞ்சிச்சுங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். 1/4 கிலோ பீட்ரூட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தாங்க நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம நல்லா வதக்கி எடுத்து அந்த சூப்பில் போட போகிறோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இந்த தாளிப்பு, இந்த வெங்காயம் அந்த சூப்பில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஃப்ளேவர் வாசனையாக. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறிடுச்சிங்க. பீட்ரூட் நல்லா வெந்துட்டுருக்கு. 3 விசில்லையே நம்ம சும்மா இதில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாங்க. நைஸாகிடும். தண்ணி எல்லா தண்ணியெலாம் இதிலே விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிட்டு இதை வேறு பாத்திரத்தில் போட்டுடலாங்க. பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பீட்ரூட் இது மாதிரி நீங்கள் சூப் வச்சு கொடுங்க, இல்லை ஜூஸ் போட்டு கொடுங்க. கூட்டோ பொரியலோ வாரத்தில் 2 நாள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. தண்ணி ஊற்றி அலசிடலாங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் தண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சூப்புக்கு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேங்க நான். இது கட்டியாக இருக்குது. இன்னும் கூட நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சூப்பு குடிக்கிற மாதிரி. ஏன்னா இதை வேறு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக சேர்த்துக்கலாங்க. தண்ணி வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இதில் நம்ம இந்த பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுடலாங்க. 1/4 கிலோ பீட்ரூட்டு ஒரு உருளைக்கிழங்குக்கு நான் இந்த பாதி லெமன் தாங்க விட்றேன். இந்த 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் இதில் போட்டுடலாங்க. நம்ம தாளித்து வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுடுறாங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு கொதித்து நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் புதினாவும் போட்டு இறக்கிடலாங்க. இப்போ இதில் அடுப்பில் வச்சு அடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு பாருங்க. தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமும் புதினாவும் போட்டு இறக்கி சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பீட்ரூட் சூப்பு. நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் தாங்க அது. நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு சூப்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு போட்ட காய்கறின்றதுனால கொதித்து வந்தாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணி இறக்கியாச்சுங்க. தேவையான அளவு நம்ம இதில் புதினா போட்டுக்கலாங்க. நான் சொன்னேன் இந்த 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீமை இதில் ஊற்றிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பீட்ரூட் சூப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புதினாவும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றியாச்சுங்க. நீங்களும்
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் தேவையான அளவு தண்ணி வச்சு நீங்கள் இந்த சூப்பை ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.